இந்த படம் தான் வெடி எடுத்து போனான். அதை என் கண்ணால பார்த்தேன். எதுக்கடான்னு கேட்டதுக்கு துவக்கத்துக்கு எடுத்துன்னு போவாங்க, வெடிக்கத்தான் எடுத்துன்னு போறேன் நக்கலை பதில் சொன்னான். சொல்றா, நீ தானே வெடிச்சது? பா, வெடி எடுத்தது நான் தான்ப்பா. ஆனா நான் வெடிக்கலப்பா. நீ வெடிக்கலைன்னா வேற யாரா வெடிச்சது? தெரியலப்பா. என்னது தெரியாதா? உண்மையிலே தெரியலப்பா. டேய், என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கா மரியாதை சொல்லிடு. உண்மையை சொல்றா. அப்பா, இவன் தான்ப்பா வெடி வெடிச்சான். வெடி வெடிக்கணும், வெடி கண்ணுல படுறோம்னு சொல்லிட்டு என்கிட்ட கண்ணாடி கூட வாங்கிட்டு போனாப்பா. இதோ உடையப்பன் கண்ணாடி முத்தப்பா பாக்கெட்ல இருக்கு. இதை விட என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கு? பா, வேணாப்பா, நான் வெடிக்கலப்பா. பா, அடிக்காதீங்கப்பா. பா, நான் வெடிக்கலப்பா. பா, பா. அண்ணே ஓடிடு, அண்ணே ஓடிடு. வாங்கடா. அண்ணே ஏன்டா அவரை வீட்டுக்கு என் மூஞ்சிலே முழிக்காதடா. வீட்டு பக்கம் வந்த கொலைச்சு கட்டி விடுவேன். எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சொல்லடா. டேய் வாடி. முத்தப்பா. டேய் வாடா. டேய் வா. எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சொல்லடா. அன்னைக்கு ஓடி வந்தவன் தான் திரும்ப போய் நின்று எங்கள் அப்பா அம்மா மனசை புண்படுத்த விரும்பல. சின்ன வயசில் எங்கள் அண்ணன் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் என் மேலே மாற்றி விட்டுருவான். அது தெரியாமல் எங்கள் அப்பா எல்லா தப்புக்கும் என்ன தான் போட்டு அடிப்பார். இங்கே வந்ததுக்கப்புறம் யாராவது பொம்பளைங்க என்ன முத்தப்பான்னு கூப்பிட்டா எனக்கு உடனே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி ஆம்பளைங்க யாராவது முத்தப்பான்னு கூப்பிட்டா எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும். அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலே என் பேரு சிவகாசின்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். அப்படியே ஊரையும் குடும்பத்தையும் மறந்து வாழ கத்துக்கிட்டேன். வீடு தரேன்னு சொன்னதுக்காக மட்டும் உங்க அண்ணன்களை நான் அடிக்கல. ஊர்ல அரண்மனை மாதிரி வீடு, அழிக்க முடியாத சொத்து, இவ்வளோ இருந்தும் மற்றவங்க பிச்சை போடுற அளவுக்கு இங்க வாழ்ந்திருக்குமேன்ற ஆதங்கத்துல தான் அடிச்சேன். ஏயா ஒரு வாட்டி உங்க அப்பா அடிச்சாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே. எத்தனை வாட்டி உன்னை புள்ளைய நஞ்சு கொஞ்சிருப்பாரு. அதே பேயாவது நஞ்சு பாத்தியா? நீ வரும்போது உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும்? 7-8 வயசு இருக்குமா? இப்போ 22-23 வயசு இருக்கும். அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? புள்ள இருக்கா இல்லையா? அது விடு, உன் தங்கச்சி இருக்கா செத்துச்சுனாவது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த தங்கச்சி மேல அக்கறை உள்ள அண்ணங்களை அடிக்கிறதுக்கு? ஒரு சின்ன பிரச்சனைக்காக பெத்த அம்மா அப்பாவை தூக்கி போட்டுட்டு வந்துட்டியே. புருஷன் பொண்டாட்டினா 1008 பிரச்சனை இருக்கும். நாளைக்கு பொண்டாட்டியா வரவ ஏதாவது சொன்னா கட்டின பொண்டாட்டியா விட்டுட்டு ஓடிடுவியா நீ? என்ன விடு, எந்த பொண்ணுதான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிப்பா? இந்த பார், எங்க அப்பா சொன்னாரு நீ வந்து முறைப்படி பொண்ணு கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இனி அது நடக்கவே நடக்காது. அந்த பேச்சுக்கு இடம் இல்ல. நான் உனக்கு கிடைக்கணும்னா நீ மட்டும் வந்து பொண்ணு கேட்டா பத்தாது. உங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டா தான் நான் ஒத்துக்குவேன். முடியாதுன்னா நீ எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
செஞ்சிருப்பாரு. அதே எப்பயாவது நினைச்சு பாத்தியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு தம்பி. உடையப்பா நல்லா யோசிச்சு தானே விற்கிறியே. அட ஓடாத மில்லு, நான் எத்தனை நாளைக்கு தான் அடை காக்குறது? நீங்க தான் அனுபவசாலியாச்சே, வாங்கி ஓட்டுங்க. உடையப்பா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க பரம்பரையில யாரும் சொத்தை வித்ததே இல்ல. ஆனா நீ தான் முதலா சொத்தை விற்க போற. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கேட்டனா என் பெருசு 50 லட்சம் மதிப்புள்ள சொத்தை நான் விற்க போற எனக்கே கஷ்டமா இல்ல, ஒரு சிங்கிள் டீக்கு சாட்சி கையெழுத்து போட வந்த உனக்கு கஷ்டமா இருக்கா? பணத்தை எடுத்து வைங்க. ஐயா பணத்தை கொடுத்துறாங்க. பணத்தை கொடுத்துறாங்கய்யா. ஏங்க நீங்க வாங்க போறது பரம்பரை சொத்துங்க. ஆமாங்க. இவருக்கு முத்தப்பான்னு ஒரு தம்பி இருக்காருங்க. அவர் கையெழுத்து போடாம இந்த எப்படிங்க செல்லும்? தம்பியா? அட தம்பியாவது கம்பியாவது கையெழுத்து போடுறதுக்கு அவன் எப்பவோ செத்து போயிட்டான். அவன் சாக மாட்டான். அவன் உசுரோட தான் இருப்பான். முத்தப்பா எங்க ஃப்ரெண்ட். அவன் கண்டிப்பா இங்க வருவான். செத்து போனவன் போயிட்டாங்களே, நீங்க உட்காருங்க. உட்காருங்கயா. காசு எடுத்து வைங்க, கையெழுத்து போடுறேன். அந்த தம்பி விஷயம் என்னையா தம்பி தம்பி தம்பி? அவன் காணாம போய் பல வருஷமாச்சு. இனி அவன் வரமாட்டான். எங்கேயோ ட்ரெயின்லயோ லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு செத்துருப்பான். மண்ணுக்குள்ள மண்ணா மக்கி போயிருப்பான். அவன் திரும்பி வரணும்னா மண்ணுக்குள்ளது முளைச்சுதான் வரணும். என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிறதுக்கு அவன் என்ன அவதாரமா? ஏன்பா உடையப்பா அண்ணன் தான் இப்ப எம்எல்ஏயா? இப்ப இல்லங்க, எப்பவுமே அண்ணன் தான் எம்எல்ஏ. யாரு பாணி? அட யாரு பாணி? எம்எல்ஏவை பார்க்கணும். எம்எல்ஏவை பார்க்கணுமா? இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. வர 2 நாள் ஆகும். எம்எல்ஏ அவங்க அம்மா. அம்மாவா? பின்னாடி இருப்பாங்க, போய் பாரு. இந்த பக்கமா போ. என்னங்க? என்னப்பா, எம்எல்ஏ பார்க்க வந்திருக்கியா? தம்பி, ஒன்னதான் எம்எல்ஏ பார்க்க வந்திருக்கியா?
என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பாக்குறியாக்கும். அதான் இப்படி கேக்குற. ரெண்டு ரெண்டு பிள்ளைய பெத்த, ஒண்ணு கங்க, ஒண்ணு சாக்கடை. கங்க கங்க எப்படி ஒரே இடத்துல நிக்கும்? ஓடிடுச்சு. சாக்கடை தேங்கிடுச்சு. என் வாழ்க்கை. ஏங்க, பெரிய புள்ள உங்களை சரியா கவனிக்கிறது இல்லையா? அட போப்பா, நீ வேற. அவங்களுக்கு பிறந்த நாள்னு மாமியாருக்கு 2 புடவை, பொண்டாட்டிக்கு 3 புடவை, நெக்லஸ், லொட்டு லொசுக்கு நீ எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. பெத்த பொழப்ப பத்தியா? அவன் என் கையால சாப்பிடுற வரைக்கும் அம்மா அம்மானா, என்னைக்கு நான் அவன் கையால சாப்பிடுற நிலைமை வந்துச்சோ அன்னைக்கு கிளவி போன தூக்கி போட்டுட்டான். ஏங்க இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு இங்க இந்த மாட்டு துழுவத்துல? சின்ன பிள்ளை ஓடி போயிடுச்சு இல்ல, உங்ககிட்ட புலம்புற இல்ல, அந்த மாதிரி அங்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருந்த. என்ன லோசு பைத்தியம் சொல்லி இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். எங்க உங்க சின்ன பையன் வந்தான்னா என்ன பண்ணுவீங்க? உன் வாயில சக்கரை அள்ளி போடணும் ஐயா. உன் வாக்கு பலிக்கிட்டான். நான் இந்த உசுறு வச்சிருக்கிறது என் பிள்ளைக்காக தான். அவன் வந்தா போதும். அவனை ஆசை தீர பார்த்துட்டு அவன் காலையே உழுது செத்து போயிடுவேன். செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. அவ வாழும் போது தள்ளி வைப்போம், செத்த பின்னே கொள்ளி வைப்போம். புள்ளையாக பெத்ததுக்கு என்ன பாவம் செஞ்சு போட்டா? யார் பெத்த பிள்ளையா? நீ எனக்காக என்ன பாவம் செஞ்சு போட்டாடா? ஆனா தெய்வத்துக்கே நான் பெத்த பிள்ளை கேட்க இருக்கோம். எங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. யாரு? வைரத்தை கேக்குறியா? அவ கொடுமைக்கு என் கொடுமை எவ்வளவோ பரவாயில்ல. சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த வயசுல ஏன்பா கேக்குற? சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணுக்கு நடந்த கல்யாணம் மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் நடந்திருக்காது. அப்புறம் என்ன, பொண்ணு புடிச்சு போச்சுல்ல, வீட்டுல கை நினைக்க வேண்டியதானே? ஐயோ, என்ன உடையப்பா, என்னாச்சு? அண்ணே, என்னண்ணே? என் சொத்தை திண்டு தீக்குறீங்களே, ஹார்ட் அட்டாக். அடி ஆத்தா, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமாப்பா. அம்மாவுக்கு பொண்ணுக்கு வேற வேலை கிடையாது. ஏண்டி, உனக்கு என்னடி கொள்ளை காய்ச்சல்? உனக்கு இருக்கிற அழகுக்கு ஊர்ல பாதி பேரை மயக்கலாம். அப்படி எவனாவது மைக்கு ஓடி போக வேண்டியதானே? ஏண்டி இருந்து ஏன் சொத்தை அழிக்கிற? எப்படி திங்குறாங்க பாரு. கொட்டிக்கிட்டீங்களா? நல்லா கொட்டிக்கங்க. ஏப்ப எடுத்துட்டு கிளம்புங்க. அடுத்த வீட்டுல பொண்ணு பார்க்க போய் கொட்டிக்கணும்ல. இத வேலையா போச்சு இவனுங்களுக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏய் சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா?
டேய் ராமலிங்கம் என்னடா பண்ண போற? தாலி கட்ட போறேன். டேய் இந்த வீட்ல என் மானம் போச்சுடா. இந்த வீட்டு பொண்ணை கட்டினா என் சொத்துல உனக்கு ஒரு நயா பைசா கிடைக்காதுடா. அவன் தெருவில் நிக்கிட்ட வாங்கடா போலாம். வாங்கம்மா. போட்டுருக்கிற எல்லா நகையும் கழட்டு. இந்த பணம் எதுக்கு தெரியுமா? இவ கட்டிருக்கிற புடவை நீ வாங்கி கொடுத்ததா இருக்கலாம். அதுக்குதான் பொறுக்கிக்கோ.